ஒரு விண்கலத்தை போல விண்வெளியில அதிவேகமா பறந்துட்டு இருக்கு. பூமி சுழன்றுட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் கூட நிக்கலன்னு தெரியும். ஆனா நாம ஏன் அதோட வேகத்தை, அந்த அசைவை உணரவே மாட்டேங்கிறோம்? இந்த வீடியோல பார்க்கலாம். பூமியின் வேகம் எவ்வளவுன்னு தெரியுமா? பூமி தன் அச்சுல சுழலும் வேகம் பூமத்திய ரேகையில மணிக்கு சுமார் 1000 மைல்கள். சூரியனை சுற்றி வரும் வேகம் மணிக்கு சுமார் 67,000 மைல்கள். இந்த அதிவேக பயணத்தை நாம உணராம இருக்க முக்கியமா 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நாம ஒரு கார், ரயில் அல்லது ராட்டினத்துல வேகம் எடுக்கும் போதோ, திடீர்னு திரும்பும் போதோ, மெதுவாகும் போதோ தான் இயக்கத்தை உணருவோம். ஏன்னா அந்த இயக்கம் சீரானதா இருக்காது. ஆனா பூமியின் இயக்கம் பில்லியன் கணக்கான வருடங்களா மிகவும் சீரா இருக்கு. திடீர்னு உழுக்கலோ இல்ல திடீர்னு நிக்கிறதோ போன்ற அசைவுகள் இல்லை. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றி வந்தாலும் வேகம் மாறும் போதும் அது மிகவும் படிப்படியாகவும் மென்மையாகவும் நடக்குது. அதனால அதை நம்மளால உணர முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விமானத்துல சீரான உயரத்துல போறத கற்பனை செஞ்சு பாருங்க. விமானம் மணிக்கு 100கணக்கான மைல் வேகத்துல பறந்தாலும் உள்ள இருக்கிற நீங்க, விமானம், இருக்கை எல்லாமே ஒரே வேகத்துல ஒரே திசையில நகருது. அதனாலதான் உங்களுக்குள்ள எந்த அசைவையும் உணர முடியல. அதே போலதான் நீங்க மரங்கள், கட்டிடங்கள், கடல்கள், பூமியில இருக்க எல்லாமே பூமியோட சேர்ந்து ஒரே வேகத்துல நகருது. அதனால நம்ம உடலால் அந்த இயக்க வேறுபாட்டை கண்டறிய முடியல. பூமி கிட்டத்தட்ட 8000 மைல்கள் கிலோமீட்டர் அகலம் இருக்கு. இவ்வளவு பெரிய பரப்புல நாம ஒரு எறும்பு போல நிக்கிறோம். பூமியின் அளவு மிக மிக பெரிதா இருப்பதால அதன் நகர்வு நமக்கு மிகவும் மெதுவாகவும் மென்மையாகவும் உணரப்படுது. விண்வெளியில குறிப்பிட்டு பார்க்க அருகில் எந்த அடையாளங்களும் இல்லை. அதனால நம்ம மூளை இந்த இயக்கத்தை பதிவு செய்ய திணறுது. நமக்கு அதிவேகத்துல விண்வெளியில நம்ம சுத்திட்டு இருக்கோம், ஆனா அதை உணர முடியல. இதுக்கு காரணம் நம்ம உடலின் இயற்பியல் மற்றும் இந்த அண்டத்தின் பிரம்மாண்டம் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.